வணக்கம். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவன்னா இன்னைக்கு தேனியில் ரொம்ப வீர வசனம்லாம் பேசியிருக்கிறீங்க. உங்களை முதலமைச்சர் ஆக்குனது 122 எம்எல்ஏக்கள் தான் சொல்கிறீங்க. உங்களை முதலமைச்சர் ஆக்குனது யார்? அன்னைக்கு உங்களை முதலமைச்சர் ஆக்குனது சின்னம்மான்றது எல்லாருக்குமே தெரியும். சரி, 120 உங்களுக்கு சட்டமன்றத்தில் எதிர்த்து வாக்களித்தார்னு சொல்கிறீங்க, அவர் துரோகம் பண்ணார்னு. 30 பேர் உங்கள் மேலே 122 எம்எல்ஏக்கள்ல 30 பேர் ஏன் உங்கள் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு போயிட்டு கவர்னர் கிட்ட லெட்டர் கொடுத்தாங்க? அப்புறம் உங்களை முதலமைச்சராக உறுதுணையாக கெஞ்சி கூத்தாடி அவரை உங்களுக்கு ஆதரவு தர வச்சு முதலமைச்சராக அம்மாவின் ஆட்சி கவிழாமல் பார்த்துக்கிட்டது யாரு? அவர் துரோகியா? அவரை இப்படி மனசாட்சியே இல்லாத பேசுறீங்களே. சரி, அவர் சட்டசபையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தார்னு சொல்றீங்க. இதே 89ல் தலைவரோட ஆட்சியை கவிழ்த்ததில் நம்பிக்கையில்லா தீர்மானம் எதிர்த்து வாக்களித்த செங்கோட்டையன் அண்ணனும் இன்னைக்கு கழகத்தில் முன்னோடியா இருக்கிறாரு. அவரை நம்ம துரோகின்னு சொல்ல முடியுமா? என்ன நீங்க மைக் அடிச்சா இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கிறீங்க. கட்சி இன்னைக்கும் அவர் பதவி ஆசையோ அவருக்கு தான் முதலமைச்சர் ஆனோன்ற நிபந்தனையெல்லாம் எதுவுமே இல்லாமல் நிபந்தனையற்று நாங்கள் ஒன்று சேரணும், கட்சி அனைவரும் ஒன்று சேரணும், அம்மாவின் ஆட்சி மலர செய்யணும், அம்மாவின் ஆட்சி என்னைக்குமே கவிழ்னத்துக்கு அவர் பாடுபட்டவர் கிடையாது. நீங்கள் முழு துரோகியில் நீங்கள் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறீங்க. அம்மாவோட ஆட்சியை மலரணும்னா பிரிந்தவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்கணுன்றதான் அனைவரின் கோரிக்கையாக இருக்கு. உங்களோட பதவியை தக்க வச்சுக்க தான் இன்னுமே நீங்க ஒரு அறிக்கை விடாம எப்படி அறிக்கை விட்டீங்க பாருங்க. வெள்ளாடு கூட்டத்தில் ஓனாயின்னு மக்கள் எல்லாருக்குமே தெரியும். நீங்க ஒன்னும் சொல்ல வேணாம். இன்னைக்கு காலி சேர் கிட்ட போய் பேசிட்டு வந்தீங்க பாருங்க உங்க வீர வசனம். கட்சி அம்மாவுக்கு துரோகம் செய்யாம அம்மாவின் ஆட்சி மலரணும்னா நீங்க எல்லாரும் ஒன்று சேர்த்து கட்சியை ஒன்றிணைத்து 2026ல் அம்மாவின் ஆட்சி மலர்றதுக்கு உறுதுணையா இருங்க. இல்லைன்னா இப்போ ஒவ்வொருத்தரும் உங்க மேல அதிருப்தியில வெளியேறிட்டே தான் இருப்பாங்க. நன்றிண்ணா.